வாழ்த்துக்களை சொல்லி கொள்கிறேன் நியூ ஹோப்ஸ் ஃபேமிலி சர்ச்சின் சார்பாக. இந்த நேரத்துலையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். இன்றைக்கு தலைப்பு எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக அவர் ஃபாதர் இன் ஹெவன் என்கிறது தான் நம்முடைய தலைப்பு. லெட் அஸ் லுக் இன்டு our God the Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக இந்த உலகத்தில் வந்தாரோ அதுக்கு முன்பதாகவே we've been knowing God the Father through the Bible and more especially through Christ Jesus. மத்தேயு 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். Matthew chapter 6 verse 9ல போடப்பட்டிருக்கிறது, our Father in heaven, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லும்போதே we know that we are calling up to the highest, the most high God என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு தகப்பனா இருப்பது it is not a easy job. I think at least ஒரு நாளாவது acknowledge பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். Women, amen, hallelujah. That being a father is a tough job because I think one of the children was saying that daddy is my hero, superhero. So there was a book written by Josh McDowell. It says my dad my hero நினைக்கிறேன். It talks about வேற காரியங்கள், how exactly we need to engage with our children. என்ன விதவிதமான காரியங்களை நம் குழந்தைகளோட என்கேஜ் பண்ண வேண்டும் என்று அவர் அந்த புக்கில் சொல்லியிருக்கார். If you get a chance, get to read it. He talks about what are the challenges. அவருடைய மகளுடைய லைஃப்பில், மகனுடைய லைஃப்பில் எந்த விதமான சேலஞ்சஸ் வந்தது, எவ்விதமாக அவர் என்கவுண்டர் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணி he was able to overcome என்பது. ஒரு காரியம் நாம் அறிந்திருக்க வேண்டும். Even when we go along with our children, there are challenges. அவங்களுடைய வாழ்க்கையில் they will face challenges. But at the same time அந்த சேலஞ்சஸ் வரும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நாம் எவ்விதமாக அதை பார்க்கிறோம் என்பதை குறித்து தான். The first point I want to talk about is the image of God. Image of God-ஐ பற்றி நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்கிறோம். நாம் ஆண்டவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அந்த இடத்துல பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஸோ இங்கிலீஷில் பார்க்கும்போது அது எவ்விதமாக சொல்லப்படுகிறதுனா, God has created in the self image, அவருடைய சாயலிலே நம்மை படைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. I think in 2014, year 2014, 2014 myself and Babita நாங்கள் 2 பேரும் we were meditating upon ஆண்டவர் சில காரியங்களை பேசி கொண்டிருக்கும்போது God spoke to us about the father's mirror. parenting sessions அந்த நேரத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், to talk to parents, to talk to families and how to help them handle their children in a separate way. ஒரு எந்த ஒழுங்குகளில் எவ்விதமாக அவங்க they have to train their children என்பதை குறித்து. Let me tell you, that is one of the difficult jobs ன்னு சொல்லலாம். I mean, not to train our children, but train our parents. Hallelujah. Including me. We are all getting older and we have our own ways. நமக்கு ஏத்த வண்ணமாக we have our own styles and things like this. Now for those singles who are here, consider all this as spiritual parenting. Hallelujah. நீங்கள் இன்னொருத்தருக்கு பைபிள் படிக்கிற வேளையில், நீங்கள் இன்னொருத்தருக்கு வசனம் சொல்லிக் கொடுக்குற வேளையில் you also will have the same struggle. ஸோ தேவனுடைய சாயலில் நாம் செய்யப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால் அவருடைய பிரதிபலிப்பாக ஒருத்தர் நம்ம ஒரு மிரரில் போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா we will see our face. அதே மிரரை நீங்கள் மேலே வச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் தெரியாது இல்லையா? நான் வச்சேன்னா எனக்கு முடியில்லாததான் தெரியும். ஸோ the mirror has to face, நம்ம ஃபேஸை பார்க்கறதுக்கு தான் அந்த மிரரை வச்சிருக்கிறோம். ஸோ ஒரு தினந்தோறும் நாம் when we see our face, we need to remember this, God has created in his likeness என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் லைக்னஸ் என்று சொல்லுகிற வேளையில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று the moral likeness of God, இன்னொன்று relationship of God, relational likeness of God என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இமேஜ் ஆஃப் காட் என்று சொல்லுகிற வேளையில் ஆண்டவர் நம்மளை எவ்விதமாக படைத்திருக்கிறார், எதற்காக படைத்திருக்கிறார் என்பதை குறித்து காரியங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 3வது அதிகாரம்
11வது வசனம். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதிமூலம் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். ஸோ when God created us, ஒரு மனுஷனை செய்யும் போதும், when he created us, he also put this thought of eternity into us, and he also put into us the heart that will seek after him என்று நாம் அறிந்திருக்கிறோம். whatever time that we are going through, என்னென்ன சூழ்நிலைகளை போயிட்டு இருந்தாலும் நாம் ஒரு காரியம் அறிந்திருக்கணும், we are bearing the image of God. ஆண்டவரின் சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சிற்பியை எடுத்து சிந்தித்து பாருங்க. அவர் சிற்பியை ஒரு சிற்பத்தை செய்யும்போது அவர் எவ்வளவுத்துக்கு சிந்தனைகளுக்குள்ளாக போவார் என்று நீங்க அறிந்திருக்கலாம். ஒருவேளை இஃப் யூ ஆர் இன்டு பெயிண்டிங் ஆர் டிராயிங் ஆர் சம்திங், யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட் இட் லிட்டில் மோர் பெட்டர். பொதுவாக ஒரு சிற்பி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு வுட்டோ ஒரு கல்லையோ தான் எடுத்து அதுக்கு பிற்பாடாக செதுக்க தொடங்குவாங்க. ஸோ when Michelangelo said this, அவனுக்கு when you see the stone, you see the block, only the block, but I see the picture inside it. Hallelujah. அதே போல தான் ஆண்டவர் உங்களை என்னை படைப்பதற்கு முன்பதாகவே he knew what you will become. நீங்க என்னதாக ஆக போகிறீங்க, நீங்க எவ்விதமாக நீங்க செயல்பட போறீங்க, என்னென்ன காரியத்துக்குள்ளாக நீங்க போக போறீங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு தான் he has that image of you inside of him. Hallelujah. அதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த இமேஜை, வாட் டு வி டூ வித் திஸ் இமேஜ், அந்த இமேஜை கேரி பண்ணிட்டு போகிற வேளையில் வி மைட் சி ஒரு மிரரை பார்ப்போம். மிரரை பார்த்த உடனே வி திங்க் தட் ஓகே, இந்த மிரரில் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேனே, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வி கோ அண்ட் பை அ ட்ரெஸ். ஆல் திஸ் ட்ரெஸ்ஸஸ் ஆர் ரிலேட்டிங் டு நம்ம உலக பிரகாரமான காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த மாதிரியாக ஒரு ட்ரெஸ்ஸு போடும்போதும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பியூட்டியாக இருக்கலாமே சொல்லி கொஞ்சம் ஒரு பியூட்டி பார்லரில் போய் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விதமாக நாம் மாற்றி செய்து கொண்டு இருக்கிறோம். எதுக்குன்னு சொன்னால், we look at ourselves, நம்முடைய இமேஜை பார்த்து நாம் இன்னும் கொஞ்சம் எவ்விதமாக can we become a little more presentable என்று சொல்லி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். I'm not advocating not to go anywhere or something, but generally saying அந்த மாதிரியாக நம்முடைய நேச்சுரல் லைஃப்பில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், we also need to consider நம்முடைய உள்ளான மனிதனை எவ்விதமாக பலப்படுத்த வேண்டும், உள்ளான மனிதனை எவ்விதமாக நாம் இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க கொள்ள வேண்டும். ஸோ what can we do about it அப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையில் we need to consider நமக்கு உள்ளாக இருக்கிற காரியங்களில் என்னென்ன ஏரியாஸில் நம்ம மாற வேண்டி இருக்குதோ, அந்த இமேஜ், நமக்கு உள்ளாக இருக்கிற இமேஜ். I was sharing to a few people just before the service. நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கும்போது சில நேரத்தில் நமக்கு நம்ம முகத்தையே பிடிக்காது. யாராவது கண்ணாடி உடைச்சிங்களான்னு தெரில, பட் நார்மலாக நமக்கு நம்ம முகத்தை பிடிக்காது. ஏன்னா நம்ம உள்ளால இருக்கிற வேறு இமேஜ் வச்சுருப்போம் நம்மளை பற்றியே. ஸோ நம்ம வேறு இமேஜை வச்சுட்டு நம்ம பார்த்து ஐயோ நான் இப்படி தான் இருக்கேனா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ சம்டைம்ஸ் தட் இஸ் வாட் இட் இஸ். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், நம்ம அப்படியாக பயங்கரமாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம இந்த மாதிரியாக பயங்கர வேறு லெவலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில அடிப்படையான காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மிஸ் ஆகி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால், அடிப்படையான சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அது இஸ் இட் கம்மிங் டு ஹாண்ட் யூ அகெயின் என்று சொன்னால், அந்த இடத்த நீங்கள் சரி பண்ணும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஸோ கொலோசியர் 3வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1-4. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால்
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவர் மேலானவைகளை தேடுகிறதைப் போல நாமும் மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனிலே மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ ரிமெம்பர் திஸ். நம்ம இந்த மிரர் கண்ணாடியை நாம் பார்க்கிற வேளையில நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. Which means when we see ourselves in the spiritual mirror, இப்போ நார்மல் மிரர் ஓட்டுங்க, ஸ்பிரிச்சுவல் மிரரில் பார்க்கும்போது இட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஜீசஸ் which God sees in us. ஹல்லேலூயா. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மேலானவைகளை நாட வேண்டும். ஹல்லேலூயா. மேலானவைகளே நாட வேண்டும். ஸோ எபேசியர் 1வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், 2-3 வாரத்துக்கு முன்பதாக நம்ம வாசித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அநேக காரியங்கள் அதில் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 1வது அதிகாரம் 5வது வசனம் மட்டும் வாசிக்கலாம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தாம் தமக்கு தந்தருளிய கிருபைகளின் மகிழ்ச்சியாக, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. So this is the position that God takes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற வேளை, நம்மளை பார்க்கிற வேளையில when பரலோக பிதாவே என்று நம்ம அழைக்கிறோம். இந்த ஜெபம் எல்லாருக்கும் தெரிந்த ஜெபம்தான். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கிற வேளையில நாம் தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரும் நம்மை பார்க்கிற வேளைகளே ஆண்டவர் the finished work என்று சொல்லலாம். நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தின் நிமித்தமாக நாம் we are called to be the adopted sons and daughters என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதை பற்றி 2 வாரத்துக்கு முன்பதாக we talked about it. adopted sons என்று சொல்லுகிற வேளையில அந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கு அவர் தந்தரில் இருக்கிறார் என்று பார்த்திருக்கிறோம். இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த எபேசியர் 1வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், அநேக காரியங்கள் நமக்குள்ளாக வருகிறது. 3வது வசனத்திலிருந்து 14வது வசனத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா there are so many blessings that has come to us. அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறதாக இருக்கிறது. everything is a spiritual blessing that has been given to us. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் சுவிசேஷத்தை முன்னோக்கி செல்ல வேண்டும், நாம் கட்டி எழுப்பப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ அப்பா பிதாவே என்று சொல்லுகிற வேளையில, இல்லைன்னு சொன்னா ஆண்டவரை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுகிற வேளையில நாம் எந்த பொசிஷன்ல இருந்து கூப்பிடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. we are adopted sons and daughters. அந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து we are calling him as Abba Father. Hallelujah. அது எதன் மூலமாக இருக்கிறதுன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், சிலுவையில் அறைக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த நிச்சயத்தின் மூலமாக it is confirmed என்று வசனம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். வாசிக்கலாம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்புக்குண்டான மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. It is talking about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமா மட்டுமே நமக்கு இந்த அடாப்டட் சன் புத்திர சுவிகாரம் என்கிற காரியம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் 8வது வசனத்தை. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அந்த ஞானத்தை
அவர் எங்களிடத்திலே பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. ஸோ பால் எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் ஒரு இடத்துலையும் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், நீங்கள் யூ ஆர் நாட் அ நார்மல் பர்சன், யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி பர்சன், யூ ஆர் அ பர்சன். நீங்கள் எதை மேலானவைகளை நாடுகிறவர்களாக ஆக வேண்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கொஞ்ச நாட்களில் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை நீங்கள் அணுக வேண்டும், எந்த காரியங்களை அணுகக்கூடாது என்பதை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் அந்த கண்ணாடியை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம்னு சொன்னால், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மிரர், நான் சொன்னேன் we are called to be bearers of the mirror, image of God என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 1:27 பார்த்தோம். அந்த இமேஜை நமக்கு முன்பதாக வைக்கிற வேளையில், இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இமேஜை வச்சிங்கன்னு சொன்னால், you know whether the image, உங்களுடைய மிரர் டேமேஜ்டாக இருக்கா, or can you really see yourself? ஆனால் ஒரு காரியம் நமக்கு அதில் நிச்சயம் என்னன்னு சொன்னால், நாம் பார்க்கிற வேளையில் we don't see ourselves alone, we see the blood of Jesus in it. Hallelujah. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இந்த வேளையிலும் இருக்க வேண்டும். எபேசியர் 1:3 வாசிக்கலாம். This is the we have been blessed from Father. முதலாவதாக பார்த்தோம், we been created, நம்ம ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த இமேஜ் பிறருக்கு தெரியாத காரியத்தையும் அவர் தெரிந்திருக்கிறார். அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு எல்லா விதமான காரியத்தையும் அவர் அதன் மூலமாக அருளி இருக்கிறார். so that we don't have anything except to look through Jesus Christ என்று நாம் பார்த்தோம். எபேசியர் 1:3 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் லாஸ்ட் வீக்ல பார்த்தோம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 காரியங்களை நாம் அறிந்தோம். இந்த இடத்துல பார்க்கிற வேளையில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கண்டினியூ பண்ணலாம். அதை அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும், அவர் கிறிஸ்துவுக்குள்ளே, தட் இஸ் த பாயிண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்தோம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ரிமைண்டட், நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். 3வது வசனத்துலேருந்து 14வது வசனத்தை வரைக்கும் வாசிங்கன்னு சொன்னால் 12 ஆசீர்வாதங்களை நம்ம சார்ட் அவுட் பண்ணி did the devotion, அதை பற்றி அறிந்திருந்தோம். யூ கேன் ஆல்சோ கோ டு வெப்சைட், யூடியூப், அதுலேயும் இருக்குது இந்த 12 ஆசீர்வாதங்கள். இஃப் யூ நீட் இட் we can send it to you also. இந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் எதற்காக அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், when we look at God, there is nothing we can give but to give praise. அந்த இடத்துல சொல்லுகிறார், 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா அவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஈவன் when we don't deserve, நாம் டிசர்விங்கா இல்லாத வேளையிலையும் அவர் நமக்கு அந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். எவ்ரி blessing, ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் there is kind of ஒரு லொகேஷன்ஸ்ல நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு சூழ்நிலையில நாம் அறிந்திருக்கிறோம். அது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா, நாம் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம், 2வது 3வது அதிகாரத்தில் பார்த்தோம். எதற்காக சொன்னா, first he has given us the blessings. 2வது நாம் பார்த்தோம், he has given us the blessings. எப்படியாகன்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஒரு காலத்தில் we were dead and then now we are alive in Christ என்று நாம் பார்த்தோம். ஸோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று நாம் அந்த இடத்துல அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் நாம் இந்த மிரர் கதை சொன்ன மாதிரியாக, sometimes we look at a mirror and say, எனக்கு இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமே, இப்படியாக நான் ஏதாவது செய்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருப்போம். பட் a new heart, ஒரு புதிய இருதயம், நம்ம ஒரு புதிய ஜாக்கெட் வாங்குறதோட பெட்டரானதாக இருக்கும். ஹல்லேலூயா. the perspective, நாம் எதை குறித்து சிந்திக்கிறோமோ
அந்த சிந்தனையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அதுதான் இன்றைக்கு பால் உங்களோடு கூட என்னோடு கூட பேசின காரியமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை எஃபீசிய சபைக்கு எழுதுகிற வேளையில் லாஸ்ட் வீக்கில் 2 வாரமாக நம்ம பார்த்தோம். எஃபீசிய சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தது என்று அந்த பேக்ரவுண்டை சில காரியங்கள் மூலமாக நம்ம பார்த்தோம். அது அவர்களுக்கு எழுதுகிற வேளையில் சொல்லுகிறார், இந்த சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தருளப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் கிறிஸ்துவிலே மரித்து உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அதில் ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 21வது 22வது வசனம் வாசிக்கலாம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு 19லிருந்து வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். ஆகையால் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு, பிகாஸ் யூ ஹவ் பிகம் அலைவ் இன் கிரைஸ்ட் என்று சொல்லி முடிச்சிட்டு, ஆகையால் நீங்கள் இனி யாராக இல்லாமல், அந்நியராக பரதேசியாக இல்லாமல், பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, பரிசுத்தவான்களோட கூட ஒரே வீட்டாருமாக நகரத்தில் உள்ளவர்களாக இருந்து, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் ஆகியவர்கள் மூலமாக கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா. I'm just going on back to the previous sermons that has been preached, so you are reminded about all this. Hallelujah. இந்த காரியங்கள் சில நேரத்தில் நம்ம மைண்டை விட்டு ஸ்லிப் ஆக சாத்தியம் இருக்கிறது. ஸோ ஒரு தகப்பனாக நாம் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற வேளையில், ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் நாம் இருக்கிற வேளையில், ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனுக்குள்ளாக நாம் இருக்கிற வேளையில், ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியில் இருக்கிற வேளையில், the first thing that we need to do, முதலாவது காரியம் is Jesus my cornerstone. ஆண்டவர் என்னுடைய அஸ்திபாரத்தின் மூலைக்கல்லாக இருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய மூலைக்கல்லாக இருப்பார்னு சொன்னா, நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களாக இருக்கிறதா, கட்டி கொண்டு இருக்கிற ஒரு அஸ்திபாரத்தை கட்டுகிற காரியத்தை நாம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கிற கடமைப்பட்டிருக்கிறோம். 3வது அதிகாரத்தை நாம் கழிந்த முறையில் பார்த்தோம். அதில் I just want to remind you about the பொசிஷன்ஸ், லொகேஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ். அதுக்கு பிற்பாடாக அந்த கடைசியாக நம்ம இதில் வாசிப்போம். 14வது வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம் 14வது வசனம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், நீங்கள் உள்ளான மனுஷனிலே பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோட கூட, பரிசுத்தவான்களை கூட இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் செய்ய கடவர் என்று சொல்லுகிறார். 1வது அதிகாரத்தில் I forgot the verse, அதில் இங்கிலீஷில் அழகாக சொல்லுங்க, he has lavished his gifts அப்படி என்று சொல்லுகிறார். lavished சொன்னால் ஒரு மேரேஜ் பண்ணுறோம், ஒரு நார்மலாக ஒரு நார்மல் கிளப் ஹவுஸில் பண்ணால் ஒரு நார்மல் மேரேஜ், அதே இது இந்த பொட்டானிக்கல் கார்டனில் போய் செஞ்சாங்கன்னா இட்ஸ் அ ஹை எண்ட் மேரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஜஸ்ட் ஃபார் கன்சிடரேஷன் அண்ட் டிஸ்கஷன் பர்பஸ். ஸோ lavishness is something that we all relate to. நம்முடைய ஒரு பிறந்த நாள் என்று சொன்னால், இல்லைன்னா ஒரு வெட்டிங் டே என்று சொன்னால், we want to lavish ourselves to relish, ஒரு அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக, because we deserve it என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது. It can be something that you can do, like UOB Tower 60வது மாடியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. I don't know the cost about it,
பட் அங்கே போய் சாப்பிட்றது இட் கேன் பி a lavish thing. I heard it's quite expensive. ஸோ அந்த மாதிரியாக ஸோ லாவிஷ் பண்ணுறது அப்படின்னா பிகாஸ் காட் ஹேஸ் ஆல் த ரிசோர்ஸஸ். ஆண்டவருக்கு எல்லா ரிசோர்ஸஸ் இருக்கு. ஃபார் ஹிம் இட் இஸ் நாட் லாவிஷ், பட் ஃபார் அஸ் இட் இஸ் a lavish. ஹல்லேலூயா. அவர் அந்த விதமாக பிகாஸ் ஆஃப் த லவ், தகப்பனின் அந்த அன்பினால அந்த காரியங்களை செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஸோ ஆவிக்குரிய காரியங்களை நாம் நாட வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்நியராக பரதேசியாக எங்கே இருக்கோன்னே தெரியாமல் இருந்த நாம் இன்றைக்கு ஒரு புத்திர சுவீகாரத்தை பெற்றவர்களாக we have become the adopted sons and daughters of God. Hallelujah. அந்த ஒரு காரியத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படியாகத்தான் நீங்களும் நானும், if we are called to be sons and daughters, நாம் அந்த பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம்னு சொன்னா, அந்த மிரர்ல நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கோம்னு சொன்னா, மிரர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கோம்னு சொன்னா, இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரதிபலிக்க வேண்டும். என்ன விதமான காரியங்கள்னு சொன்னா, it talks about Paul அந்த எபேசியருக்கு எழுதுகிற புத்தகத்துல 1வது அதிகாரத்தில் அவர் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறார், கிஃப்ட்ஸை குறித்து பேசுகிறார். 2வதுல மெயின் தீம் பார்க்கிற வேலை அலைவ் இன் கிரைஸ்ட் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறார். நீங்கள் ஒரு காலத்தில் செத்து போயிருந்தீர்கள், உங்களை உயிர்ப்பித்தவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். 3வது இதில் ஆண்டவருடைய அன்பை பற்றியும் அந்த அவர்களுக்குள்ளாக இருந்த பிரிவினை, லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இடையில இருந்த பிரிவினை, அதற்காக தான் அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி அவளை இணைக்கிறவர்களாக அந்த இடத்துல பார்க்கிறோம். 4வதுல அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, we need unity in the body of Christ. Hallelujah. This will be the last point and we will close here. Unity in the body of Christ என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். அதுல 14வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் இனி குழந்தைகளாக இல்லாமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய வஞ்சிக்கிறதும் தூதுவம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல், let us not get tossed away by the wind, அலைகள் மூலமாக அங்கிங்கு அலைக்கடிக்காமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்கிறவர்களாக காணப்படுவோமாக. Hallelujah. I'm just cutting it short there. அதுக்கு முன்பதாக we are doing the same devotion. இந்த வாரத்தில் இதை பற்றி தான் வாசிக்கிறோம். You can, I think we are somewhere here என்று அறிந்திருக்கிறோம். So you can continue to read the devotion even if you don't get time. வீடியோ அனுப்புகிற வீடியோ கொஞ்ச நேரம் எடுத்து பாருங்க. we are trying to help you understand bit by bit சில காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஸோ some are called to be apostles என்று அதுக்கு முன்பதாக சொல்லுகிறார். அந்த மினிஸ்ட்ரி குறித்து பேசிவிட்டு அதுக்கு பிற்பாடாக சொல்லுகிறார், எது நடந்தாலும் நீங்க எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, let us not be tossed away because of situations, craftiness, cunningness. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் நீங்க எதில் செலுத்த வேண்டும்? அன்பு செலுத்தி அதன் மூலமாக ஒருத்தரை கட்டி எழுப்பி நீங்கள் வளர வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் நீங்க இன்றைக்கு செய்ய வேண்டும், உங்களுடைய வீடுகளில் செய்ய வேண்டும். ஒரு தகப்பனாக நீங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னா, உங்களுடைய குழந்தைகளை இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்புல கட்டி எழுப்பி கொண்டு வருவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக நீங்க கொண்டு வருவீங்கன்னு சொன்னா, அவர்கள் எந்த புயல் அடித்தாலும் they will not get tossed away. அதுதான் நம்ம பார்த்தோம் Proverbs 22ல the same thing. புயல் அடிக்கும் போது when we train them, அவர்களை நாம் தெளிவான இடத்துல ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தோம்னா, when we train them rightly, when we train them, அவளை இந்த காரியங்களை மேலானவைகளை நாடுங்க, உலக பிரகாரமான காரியத்தில் இல்லை. I don't know how many of you know this book called Rich Dad Poor Dad அப்படின்ற ஒரு கதை. Robert, the author name is Robert. Rich Dad Poor Dad. So he gives a calculation. It's not a spiritual book by the way. நான் ஏதோ ரெக்கமெண்டேஷன் பண்றேன் இல்லை. So it talks about somebody, ஒரு தகப்பனார், he is a normal working person.
And then there is another person who is a businessman. ஸோ இவர் வாழுகிற லைஃப் டைமில் இவருடைய தகப்பனார் he is a normal working person. He always has some bills to pay. ஒரு பில்லுக்கு அடுத்த பில்லு. He was living from bill to bill to bill to bill. And அவர் பக்கத்து வீட்டில் பார்த்தா அவர் he was living a lavish lifestyle. ஸோ இவர் யோசிக்க தொடங்கினாரு, what is the difference between living under a rich dad and living under a poor dad? And then he decided, என்னுடைய குழந்தைகளுக்கு I want to be a rich dad, not a poor dad. I'm giving this example. இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தகப்பனாக இருக்கிற, தாயாக இருக்கிற, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸாக, ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸாக இருக்கிற ஒருத்தருக்கும் நீங்கள் அதை நாடுவீங்கன்னு சொன்னால் இட்ஸ் த சேம் வெயிட். Are you going to be the poor dad who will just go to God every time ஒரு காரியமும் ஆண்டவரே ஐயோ இப்படி நடந்து போச்சு, ஆண்டவரே ஐயோ இப்படி நடந்து போச்சு? ஆர் are you going to be in a zone where say கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு நிச்சயத்தோட, அந்த ஒரு ஃபர்ம்னஸோட நம்மளால நிற்க முடியுமா? ஸோ நம்ம இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெருகிக்கொள்ள வேண்டும்னா we need to do few things. நம்ம தினந்தோறும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு நாளும் நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பை எடுத்து செல்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் nothing can stop you from becoming a rich dad in Christ. Hallelujah. Not a rich dad in this earthly, உலக பிரகாரமான காரியம் இல்லை, மேலானதை நாடுங்கள். Hallelujah. அதுவும் பால் தான் எழுதுகிறார். He wrote the same books in the similar season. நான் லாஸ்ட் வீக்கில் சொன்ன 4 பேர் they carried the almost in the same time they carried. So the thought process எல்லாமே சிமிலராக இருக்கிறது. மேலானவைகளை நாடுங்கள். Spiritual gifts are given to you. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதில் ஒரு காரியம் நாம் அன்றைக்கு பார்த்தோம். I just want to close with this. 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். 13-14. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Hallelujah. No, you have been sealed. Continue. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. And it says who has deposited has guaranteed an inheritance. நம்ம தகப்பனாராக இருக்கிற வேளையில், தாயாராக இருக்கிற வேளையில் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி தான் நம்ம ரொம்ப யோசிப்போம். இது வாங்கி என்னுடைய குழந்தைக்கு சேர்த்து வைக்கணும், இது வாங்கி என்னுடைய எதுக்கு பொண்ணுக்கு கோல்டு வாங்கணும், இது வாங்கணும். No, it's normal. I am not against it or something. But what I am saying is, when we can think so much about earthly things, உலக பிரமாணமான காரியங்களில் அந்த விதமான அநேக காரியங்களை நான் சிந்திக்கும் போது எவ்வளவு விதமாக நாம் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோம். அதுக்கு உரியதான காரியங்களை நாம் நாடுவோமாக. இன்றைக்கு தகப்பனார் தினத்தன்று we started with saying our Father in heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவை அணுகிற வேளையில் this is what God has already put through with Jesus Christ. அந்த ஒரு ஸ்தானத்திலேருந்து, அந்த ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஸ்தானத்திலேருந்து இந்த மகிமையான மேன்மையான மேலான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் என்ற அந்த நன்றி உணர்வோடு நாம் அவரை பார்த்து கூப்பிடுவோம்.